பிளாஸ்டிக், இலை, பூக்கள், கயிறு போன்ற பொருட்களால வினோதமான அரைகுறை ஆடைகளை அணிந்து சர்ச்சைக்கு பேர் போனவங்க தான் பாலிவுட் நடிகை ஊர்ஃபி ஜாவேத். பார்ப்பதற்கு அழகா கியூட் லுக்ல வலம் வரக்கூடிய ஊர்ஃபி ஜாவேத் தற்போது உதடுகள் வீங்கி பார்க்கவே அகோரமா மாறியிருக்கிறாங்க. அப்படி ஊர்ஃபிக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கறத விரிவா இந்த தொகுப்புல பார்க்கலாம். வட இந்தியா மட்டுமில்லாம தென்னிந்தியாவிலையும் பிரபலமானவங்க தான் ஊர்ஃபி ஜாவேத். மாடலான இவங்க திரைத்துறை மீதான காதலால வீட்டை விட்டு மும்பைக்கு வந்திருக்கிறாங்க. அங்கு மாடலிங்ல இருந்த ஊர்ஃபி ஜாவேத் பிக் பாஸ் OTT மூலமா பெரிதா பிரபலம் அடைஞ்சாங்க. பின்னர் பாலிவுட்டிலும் நடிக்க ஆரம்பித்த ஊர்ஃபி அனைவரும் அறிந்த நபரா மாறினாங்க. ஊர்ஃபி ஜாவேத் நடிப்பு மட்டுமில்லாம தன்னை தனித்துவமா காட்டிக்குள்ள வித்தியாசமான முறையை கையாள தொடங்கினாங்க. தன்னுடைய ஆடைகளை விதவிதமா வடிவமைத்து அணிந்து பொதுவெளியில வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. பேப்பர், சிப்ஸ் பாக்கெட், பிளாஸ்டிக் பொருட்கள், குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகள், கயிறு, பூக்களின் இதழ்கள் மற்றும் பிளேடால் செய்யப்பட்ட ஆடைகள் என வினோதமான அரைகுறை ஆடைகளை அணிந்து வந்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாங்க. இதனால ஊர்ஃபி சர்ச்சை நடிகையா அறியப்பட்டாங்க. அவர் மீது வழக்குகளும் பாய்ந்தன. இந்த நிலையில தான் ஊர்ஃபி பகிர்ந்த ஒரு வீடியோ அவருடைய ரசிகர்களை கடுமையா அதிருப்தி அடைய செய்திருக்கு. மருத்துவமனையில தன்னுடைய உதட்டுக்கு ஊசி போடும் வீடியோவை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. நடிக்கும் ஆசையுடன் மும்பைக்கு வந்த அவங்க தன்னுடைய 18 வயசுல உதடு எடுப்பாகவும் பெரிதாகவும் இருக்க ஆசைப்பட்டு லிப் ஃபில்லர் அப்படிங்கிற சிகிச்சையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் தற்போது அவருடைய அகோரமான முகத்துக்கு காரணமா மாறியிருக்கு. 9 ஆண்டுகள் கடந்த நிலையில லிப் ஃபில்லர் சரியா இல்லை அப்படிங்கிறதுனால அதை நீக்க முடிவெடுத்த ஊர்ஃபி மறுபடியும் சரியான மருத்துவரை அணுகி மீண்டும் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. லிப் ஃபில்லரை நீக்கு முறைக்காக தன்னுடைய உதட்டுல ஊசி போடுவதை வலிமிகுந்த உணர்வோடு ஊர்ஃபி பகிர்ந்திருக்கிறாங்க. லிப் ஃபில்லர் சிகிச்சை முறை மிகவும் வலிமிகுந்த ஒரு ப்ராசஸ். இதை சரியா செய்யல அப்படின்னா இப்படிதான் வேதனைப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. லிப் ஃபில்லர் சிகிச்சைக்காக ஊசி போட்டதால இரு உதடுகளும் வீங்கி முகம் வீங்கி ரத்தம் சிவந்து இருக்கும் ஊர்ஃபியை பார்த்து அவருடைய ரசிகர்கள் இயற்கையாகவே அழகாயிருக்கும் முகத்தின் ஏன் இப்படி மாற்றி உடலை வீணாக வருத்திக் கொள்வதா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாங்க. லிப் ஃபில்லர் அப்படிங்கிறது உதடுகளின் தோற்றத்தை மேம்படுத்தவும் சிறிதா இருக்கக்கூடிய உதடுகளை பெரிதா காட்டவும் பயன்படும் ஒரு சிகிச்சை முறை. இதில் ஹைலரோனிக் அமிலம் அப்படிங்கிற ஜெல்லை போன்ற ஃபில்லர் உதடுகளுக்கு செலுத்தப்படுது. அதன் மூலமா உதடுகள் பெரிதாக்கப்படுகின்றன. இந்த வகை சிகிச்சை முறை உதடுகளின் அளவு, வடிவம் மற்றும் ஒட்டுமொத்த தோற்றத்தையும் மாற்றியமைக்க உதவி செய்து. லிப் ஃபில்லர் சிகிச்சையால முகம் வீக்கம், சுராய்வு, வலி, அசௌகரியம் போன்றவை ஏற்படலாம். லிப் ஃபில்லர் சிகிச்சையை செய்து கொண்டால் தொடர்ந்து உதடுகளை பராமரித்து வர வேண்டியது அவசியமானது பார்க்கப்படுது. இல்லைனா அதுவே ஆபத்தாகவும் மாறிவிடும் சொல்றாங்க மருத்துவர்கள். ஒரு முறை லிப் ஃபில்லர் சிகிச்சை செய்துவிட்டால் அது அப்படியே நிரந்தரமாகி விடாது. சில மாதங்களுக்கு பிறகு லிப் ஃபில்லர்கள் கரைந்து விடவும் வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. அழகுக்காக இப்படி ஒரு சிகிச்சை முறையை செய்து கொண்ட ஊர்ஃபி ஜாவேத் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.